மாலை வணக்கம். என்னுடைய பேர் நான் ஆனந்த பிரபாகரன். நான் வேளாண்மை துறையில பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா இந்த வேளாண்மை துறையில பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் போகாத திண்டுக்கல் மாவட்டத்துல நான் போகாத இடங்களே கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திண்டுக்கல்ல வத்தலகுண்டுல இருந்து பழனி வரைக்கும் இந்த பக்கம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நிலக்கோட்டையில இருந்து இந்த பக்கம் வடமதுரை வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் போகாத இடமே கிடையாது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாயம் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ளூர் நம்ம கிராமங்கள் இருக்கு. அந்த கிராமத்துல ஊராட்சிகளோ பேரூராட்சிகளோ எல்லா இடத்துலயுமே குளம் குட்டை ஏரி வாய்க்கால் எல்லாமே இருக்கு. அங்க இருக்கிற இடத்துல எங்கேயாவது இன்ன வரைக்கும் ஏதாவது ஒரு குளத்துல மண்ணோ மணலோ அல்லாம இருக்காங்களா? கிடையாது. விவசாயிகள்கிட்ட நான் முதல்ல போய் கேட்கிற அவங்களுக்கு இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல நீர். இந்த தண்ணி இல்லாதனாலதான் எங்களால சரியா விவசாயம் பண்ண முடியல. அப்ப இந்த தண்ணீரை நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்தோம்னா என்ன எப்படி கொண்டு வரும்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை. அங்க இருக்கிறது காமராஜர் அணை இருக்கு. அந்த காமராஜர் அணையில நீர் சேகரிச்சு அந்த நீரை குடநாற்று வழியா கொண்டு வந்து கிட்டத்தட்ட எல்லா ஊராட்சி பேரூராட்சி எல்லா இடத்துக்கும் இந்த விவசாய நிலங்களுக்கு டைரக்டா போய் சேர்ற மாதிரி இந்த நீர்கள் எல்லாமே கொண்டு போய் சேர்ப்போம். அது மட்டும் இல்லாம இன்னொரு பிரச்சனை விவசாயிகள்ட்ட பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நிரந்தர விலை கிடைக்கல. சரி, என்ன பண்ணலாம்? இப்ப தாடி கம்பு சுத்து வட்டார பகுதியில் எடுத்துக்கோம். இங்க அதிகமா விளையக்கூடிய பயிர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலக்கடலையும் கிழங்கு இந்த வகையில் தான் அதிகமா விளைஞ்சிருக்கு. காய்கறியும் பூ ஐட்டங்களும் விளையுது. இப்போ நாம் தமிழர் கட்சி நாங்க ஆட்சி கொஞ்சோம்னா முதல்ல என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா இங்க தாடி கம்பு இந்த சுத்து வட்டாரத்துல அதிகமா விளையிறது சக்கரவள்ளி கிழங்கோ ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிறோம். அந்த சக்கரவள்ளி கிழங்க ஒரு தொழிற்சாலை அமைச்சு இங்க அந்த தொழிற்சாலையில படிக்காதவங்களுக்கு வேலை கொடுப்போம். அது எப்படி கொடுப்போம்னு பாத்தீங்கன்னா படிக்கிறவங்க படிக்காதவங்க பிரிச்சு உற்பத்தி பண்ண வேளாண்மை துறை அலுவலர் போட்டு அந்த பயிருக்கு என்ன தட்பவெப்பநிலை தேவைப்படுது, அதுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும், அது எவ்வளவு மாசமாகும், அதுல நம்ம இருந்து எவ்வளவு மகசூல் எடுக்க முடியும் சொல்றதுக்கு படிக்கிறது. வேளாண்மை துறையிலே படிச்சவங்கள நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் அக்கௌண்ட்ஸ் அவங்களை எதுக்கு பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா இப்போ மகசூல் ஒரு 10 டன் வந்திருக்கு ஒரு ஏக்கர்ல. அந்த 10 டன்னை எந்த மாவட்டத்துக்கு எந்த ஊர்களுக்கு நம்ம என்ன பொருளா பயன்படுத்தலாம், அதை ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. 10 பொருள் மட்டும் எடுத்துக்கோம். அந்த 10 பொருளை மதிப்பு கூட்டி கிட்டத்தட்ட அந்த மதிப்பு கூட்டின பொருளை மக்கள் மத்தியில அரசே நாம் தமிழர் கட்சி அரசுக்கு வந்தா இதை கண்டிப்பா செய்வோம்னு சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனை விவசாயிகள்கிட்ட இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மார்க்கெட் எல்லாமே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மாவட்டம் சொல்லி ஒரு மாநகரம் சொல்லி ஒரு பேர் வாங்கியிருக்கு. அது இன்ன வரைக்கும் காய்கறி எல்லாமே அங்க போயிட்டு இருக்கு. விவசாயிகள் நிறைவடைஞ்சாங்களா? கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட இங்க விளையிற காய்கறிகள் எல்லாமே ஈன விலைக்கு கேரளாக்கு நம்ம ஏத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா அங்க இருக்கிற விவசாயம் பண்ணாம நம்மளை யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அங்க அவன் வளங்களை எல்லாமே பாதுகாக்கிறான். அவன் அங்க பாதுகாத்துட்டு நம்மளை எல்லாத்தையுமே கொள்றதுக்கான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கான். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா விவசாயிகளுக்கு முதல்ல நம்ம விவசாயி இல்லாம வாழ முடியுமா? முதல்ல வாழவே முடியாது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா விவசாயம் எந்த பொருளும் இல்லாம நம்ம உணவு வாழ முடியுமா? ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான். நம்ம இப்ப ரீசெண்டா கூட நம்ம நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு அண்ணன் பேசியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பால் உற்பத்தியில நம்ம 36,000 கோடிக்கு மேல நம்ம ஒரு வருஷத்துக்கு வருமானம் ஈட்ட முடியும், 36 லட்சம் கோடிக்கு மேல வருமானம் ஈட்ட முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதே ஒரு வருஷத்தோட சாராய கணக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 48 லட்சம் கோடி தான். இப்ப இந்த 48 லட்சம் கோடிக்கும் 36 லட்சம் கோடிக்கு எவ்வளவு கேப் இருக்கு? இத 36 லட்சமும் 48 வந்துருச்சு. இப்ப இந்த 36 லட்சம் இருக்கிறத ஒரே ஒரு பொருளை கொண்டு வந்துட்டோம். என்னத்துல? விவசாயத்துல மாடு கால்நடை வளர்ப்புல கொண்டு வந்துட்டோம். இதை தாண்டி இன்னும் ஏகப்பட்ட பொருட்கள் விவசாயத்துல எத்தனை பொருட்கள் உலர் காய்கறிகள் இருக்கு. உலர் காய்கறி கடலை, மக்காச்சோளம், மிளகாய், மிளகு, ஏலக்காய்னு ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு. இது இல்லாம ஈரப்பதமான காய்கள் தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், பீக்கங்காய் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு. இப்போ இந்த பொருட்களை நம்ம என்ன செய்யறோம்? உலர் காய்கறிகளுக்கும் இதுக்கும் தனித்தனியா பிரிச்சறோம். அப்போ இந்த உலர் காய்கறி இதையே தனித்தனியா நம்ம பிரிச்சுட்டோம்னா இந்த உலர் காய்கறிக்கு அங்கங்க ஒரு மார்க்கெட் நம்ம ரெடி பண்ணிடும். மார்க்கெட்னா இப்ப இவங்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா பெருமையா உழவர் சந்தைன்னு சொல்லிட்டு. அந்த உழவர் சந்தையில இன்னைக்கு நீங்க போய் லோக்கல்ல விசாரிச்சு பாருங்க, எந்த விவசாயியா உழவர் சந்தையில போய் காய்கறி விற்கிறான்னு யோசிச்சு பாருங்க. வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்க ஒரு வியாபாரி அங்க ஒரு ஐடி கார்டை வாங்கி விவசாயின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அங்க பொருட்கள் எல்லாமே வித்துக்கிட்டு இருக்கான்.
இதுல இருந்து நான் உங்களுக்கு விவசாயில என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தால் முதல்ல என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, சிறந்த குடிநீர் மட்டும் இல்லாம விவசாயி எல்லா இடத்துக்கும், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆனாலும் கடைகோடி விவசாயி இருக்கிற எந்த இடத்துக்குமே அந்த நீர் போய் சேரணும். அது ஒன்று நாம கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம். இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இலவச கல்வி. இப்ப நானே வேளாண்மை துறை படிப்பு முடிச்சுட்டு தான் வந்தேன். இதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. இந்த கல்வி நான் படிச்சு முடிச்சதுக்கு ஏகப்பட்ட கடன் வாங்கினேன். 3 வருஷம் வேலை பார்த்தேங்க. ஒண்ணுமே இல்லை, வெறும் 3 வருஷம் வேலை பார்த்தேன். 3 வருஷம் வேலை பார்த்து அந்த கடன் அடைக்கிறதுக்கு தான் எனக்கு இத்தனை நாள் 3 வருஷம் நான் உழைச்சிருக்கேன். இப்போ இலவச கல்வி எனக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, இந்த இலவச கல்வி எல்லா மாணவர்களுக்கும் போய் சேர்ந்துச்சுன்னா, அந்த மாணவர்கள் கல்லூரியை படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போறப்ப நீங்க அந்த கல்லூரி என்ன வகுப்பை முடிச்சீங்களோ அதுக்கு தகுந்த வேலை, அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியத்துக்கு ஏற்ற சம்பளம். இது நம்ம நாம் தமிழர் கட்சி வந்தா கண்டிப்பா ஆட்சி வந்துச்சுன்னா நாங்க கண்டிப்பா நடத்தியே தீர்வோம். நன்றி.